ஒரே நாளில் நம்ம உலகத்தில் இருக்கிற அனைத்து தேனீக்களுமே மறைந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? வாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது மலர்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது, உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சத்தம் மட்டும் இல்லை. அதுதான் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு தேனியும் ஒரே நாளில் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால என்ன, தேன் தானே கிடைக்காது அவ்வளோதானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதுதான் இல்லை. அது நம்ம மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய பேரழிவனுடைய ஒரு தொடக்கமாக இருக்கும். இந்த வீடியோ முடியும் போது தேனீக்கள் ஏன் பூமியோட உண்மையான சூப்பர் ஹீரோக்கள் அப்படின்னு வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. தேனீக்களுடைய உண்மையான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது என்னன்னா, தேன் தயாரிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது அதனுடைய முக்கியமான வேலையே கிடையாது. தேனீக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்குது. அதான் போலினேஷன். ஒரு மலர்ல இருந்து மற்றொரு மலருக்கு மகரந்தத்தை எடுத்து செல்றது தான் ஒரு முக்கியமான வேலை. இதனால தான் பழங்கள், காய்கறிகள், விதைகள்லாம் உருவாகுது. நம்ம உலகத்துடைய உணவுப் பயிர்களில் சுமார் ஒரு 75% பயிர்கள் ஏதோ ஒரு அளவில் மகரந்த சேர்க்கை செய்யும் உயிரினங்களை சார்ந்திருக்கிறது. அதில் தேனீக்கள் தான் முக்கிய பங்காற்றுகிறது. ஒரு வேளை இப்போ தேனீக்கள் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா முதல் சில வாரங்களில் என்ன நடக்கும்? முதல் சில நாட்களில் எதுவும் பெருசாக ஒரு மாற்றம் தெரியாது. கடைகளில் பழங்களும் காய்கறிகளும் இருக்கும். மக்கள் வழக்கம் போல தான் வாழ்வாங்க. ஆனால் விவசாயிகள் ஒரு வித்தியாசத்தை கவனிக்க தொடங்குவாங்க. அது என்ன அப்படின்னா, மலர்கள் வந்து பூக்கும், ஆனால் பழங்கள் உருவாகாது. சில மாதங்களுக்கு பிறகு ஆப்பிள், பாதாம், ஸ்ட்ராபெரி, வெள்ளரிக்காய், பூசணிக்காய் இப்படி பல பயிர்களோட உற்பத்தி வந்து கடுமையாக குறையும். விலைகள்லாம் உயர ஆரம்பிக்கும். சில பொருட்கள் மிகவும் அரிதாக போயிடும். உணவு சந்தையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துடும். அதாவது என்னன்னா, பழங்கள்லாம் வந்து ரொம்ப விலை உயர்ந்த பொருளாகவும், அது வந்து இந்த பணக்காரங்களால் மட்டுமே வாங்க முடிய பொருளாகவும் மாறி போயிடும். சாதாரண மக்கள் வந்து அரிசி, கோதுமை போன்ற சில உணவுகளையே அதிகமாக நம்ப வேண்டியிருக்கும். உணவில் வந்து பல்வேறு சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும். தேனீக்கள் இல்லாமல் போயிடுச்சுன்னா விலங்குகளுக்கு என்ன ஆகும்? மலர்கள் குறைந்தால் விதைகள் குறையும். விதைகள் குறைந்தால் அவற்றை உணவாக உட்கொள்ளும் பறவைகளும் குறையும். அவற்றை வேட்டையாடும் விலங்குகளும் குறையும். முழு உணவு சங்கிலியும் மெதுவாக சிதையத் தொடங்கும். இது ஒரு டோமினோ விளைவு. ஒரு சிறிய உயிரினம் இல்லாததால் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் பாதிக்கப்படும். மனிதர்களின் வாழ்க்கை, உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, விவசாய இழப்பு, பொருளாதார பாதிப்பு, ஊட்டச்சத்து குறைபாடு, சில நாடுகளில் பட்டினி, கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை நேரடியாக பாதிக்கப்படும். விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? ஒருவேளை இந்த தேனீக்கள் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, தேனீக்கள் இல்லாமல் போனால் எல்லா தாவரங்களும் உடனே அழிந்து விடாது. ஏனெனில் காற்று, பட்டாம்பூச்சிகள், பறவைகள், மற்ற பூச்சிகளும் மகரந்த சேர்க்கையில் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தேனீக்கள் செய்யும் வேலையை முழுமையாக யாராலும் ஈடுகட்ட முடியாது. அதனால்தான் உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் தேனீக்களை பாதுகாக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். தேனீக்கள் ஏன் குறைந்து வருகின்றன? பூச்சிக்கொல்லி மருந்துகள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிப்பு, நோய்கள், வாழ்விட இழப்பு, இந்த எல்லா காரணங்களாலும் பல பகுதிகளில் தேனீக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. இந்த தேனீக்கள் குறையிறத தடுக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வீட்டில் பூக்கும் செடிகளை வந்து வளர்த்து வைக்கலாம். தேவையில்லாமல் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தாமல் இருக்கலாம். அப்புறம் உள்ளூரில் தேனி வளர்ப்பாங்கல்ல, அவங்கள வந்து ஆதரிக்கலாம். சிறிய முயற்சிகள் கூட ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கும்ல. அடுத்த முறை ஒரு தேனி உங்கள் அருகில் பறந்துச்சு இல்லை நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா, அது ஜஸ்ட் ஒரு தேன் தயாரிக்கிற பூச்சி அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. அது நம்மளுடைய உணவை, நம்மளுடைய விவசாயத்தை, நம்மளுடைய இயற்கையை மற்றும் ஒரு வகையில் நம்மளுடைய ஃபியூச்சர் எதிர்காலத்தையே காப்பாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு சிறிய உயிர் தான். ஒரு தேனியின் நிலை ஒரு கிராமுக்கும் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அது சுமக்கும் பொறுப்புன்றது இந்த உலகத்தோட எதிர்காலமாக இருக்குது பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற உண்மை தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. பை பை ஃப்ரம் நெக்ஸ்ட் வர்ஸ் தமிழ். பை.